முன்னெடுத்திருக்கிற இந்த கண்டன கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து புரட்சிகர சிந்தனையாளர்களுக்கும், எனக்கு முன்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களுக்கும், எனக்கு பின்பு கருத்துரையாற்ற அமர்ந்திருக்கிற தோழர் அவர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த ஊப்பா சட்டம் NIA இது எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டம், ஜனநாயகத்துக்கு எதிரான சட்டம் என்பதை இங்கே பேசிய நம்முடைய தோழர்கள் அனைவரும் மிக விளக்கமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதலில் நாம் மாவோயிஸ்டுகள் மீது இந்த வழக்கு போடப்படுகிறது. மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அரசுக்கு எதிரானவர்கள், மக்கள் நல திட்டங்களுக்கு எதிரானவர்கள் என்று இந்தியா முழுவதும் ஒரு செய்தி பரப்பிவிடப்பட்டு இது போன்ற கொடுமையான சட்டங்கள் இயற்றியிருப்பது சரியே என்று பொதுமக்கள், வெகுஜன மக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இன்னும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அனைத்து மாநிலங்களிலுமே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களால் அதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் மனித உரிமைக்கு மீறலாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த வழக்குகளை அவர்கள் பொய்யாக புனைந்து பல தோழர்களை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய ஸ்டேன் சுவாமி ஃபாதர் அவர்களையே நாம் எடுத்துக்காட்டாக கூற முடியும். எந்த வகையிலும் நியாயமற்ற கைது. இவர்கள் இது போன்ற கொடுமையான சட்டங்களை எதற்காக கொண்டு வருகிறார்கள்? அப்படி என்றால் இவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யவில்லையா? அந்த சட்டத்தில் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பின் எதற்காக நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதில் இருக்கிறது? அதையும் மீறி குண்டாஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் விமென்ஸ் ஹராஸ்மெண்ட் சொல்லுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு குற்றங்களுக்கு எதிரான தண்டனை சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல், செயல்படுத்தாமல் இவர்கள் எதற்காக புதிய சட்டங்களை உருவாக்குகிறார்கள்? புதிய சட்டங்களில் விதிமுறைகள் எதற்காக கொடுமையான விதிமுறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? ஏற்கனவே நம்மளுடைய தோழர் சொன்னதை போல 6 மாதம் வரைக்கும் குற்றப்பத்திரிகை எழுத தேவையில்லை. 6 மாதம் முடிந்த பிறகும் இன்னொரு 6 மாதத்திற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரைக்கும் அவர்களை பிணையில் விட தேவையில்லை என்கிற கொடுமையான சட்டங்களை இவர்கள் ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இதனுடைய பின்னணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு எவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்திற்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொத்தடிமையாக இருந்தது அல்லது டெல்லி அரசாங்கத்திற்கு அடிமையாக கிடந்தது என்று பிரச்சாரம் செய்தது. அதை எல்லோரும் நம்பினோம். நாமும் புரட்சிகர சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள், அம்பேத்கரிய, பெரியாரிய, லெனினிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள் அனைவருமே மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்போதைக்கு திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்கிற அடிப்படையில் நாம் களத்திலே இறங்கி போராடி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இனிப்பான செய்திகள் வெளிவருகின்றன, மனதிற்கு ஆறுதலான வெளியீடுகள், அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தோழர் தமிழ் பித்தன் அவர்களுடைய
வீட்டில், அன்பு தங்கை அகராதி அவர்களுடைய வீட்டில், அவர்களுடைய மாமனார் வீட்டில் யார் வந்து சோதனை செய்கிறார்கள் என்றால், தமிழக அரசுக்கே தெரியாமல் மத்திய அரசினுடைய கூலிப்படைகள் சோதனை செய்கிறது, மிரட்டுகிறது. மாநில அரசினுடைய வேலை என்ன? உங்களுடைய குடிமக்களை உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தன் வந்து அச்சுறுத்துகிறான் என்றால், கைது செய்கிறான், வழக்கு புனைகிறான் என்றால் மாநில அரசினுடைய கடமை என்ன? அப்ப மாநில அரசினுடைய உரிமையை, மாநில அரசினுடைய அதிகாரத்தை, மாநில அரசினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் தான் இந்த ஊப்பா சட்டம். எண்ணெய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எண்ணெயை வேலை செய்ய விடாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பிற மாநிலங்களில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் இந்த அமைப்பு 24 மணி நேரமும் கணவன் மனைவி உறவு கொண்டிருக்கும் போது கூட விளைகிறார்கள். அவ்வளவு கேவலமான விதிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு உச்சபட்ச அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள். இந்த அதிகாரம்தான் மக்களை அரசுக்கு எதிராக திரும்புகிறது. இந்த கொடூரமான நடவடிக்கையை எதிர்த்துதான் மக்கள் புரட்சிகர சிந்தனைக்கு மாறுகிறார். அப்படி புரட்சிகர சிந்தனைக்கு வருபவனை எல்லாம் இந்த சட்டத்தின் மூலம் கைது செய்கிறார். மாவோயிஸ்டை கைது செய்திருக்கிறோம், வழக்கு புனைந்திருக்கிறோம். அந்த மாவோயிஸ்டை பிணையில் எடுக்க வருபவனுக்கு அல்லது விடுதலை செய்ய வேண்டும் என்ற நீதிமன்றத்திற்கு வாதாட வருகிற வழக்கறிஞரையும் கைது செய்கிறோம். தமிழ்நாட்டில் முருகன் என்கிற வழக்கறிஞரை எவ்வளவு பாடுபடுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் சொன்ன காரணம் இதுதான். மாவோயிஸ்டுக்காக பிணை எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்காடினார். வேறு எதுவும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. எந்த காரணமுமே இல்லை. கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து தான் அவரை விடுதலை செய்தார்கள். அவ்வளவு பெரிய கொடூரமான சட்டம். இதை வரலாற்று பின்னணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலேயே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சியை அமெரிக்க ஏகாதிபத்தியம், வல்லாதிக்கம் கட்டுப்படுத்த நினைக்கிறது. மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை உலக நாடுகளினுடைய உற்பத்தி பொருளுடைய சந்தையாக மாற்றுவதற்கு, இந்தியாவை மாற்றுவதற்கு துடிக்கிறது. அதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்கவில்லை. ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள், ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அந்நிய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள், ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வரவில்லை. மக்கள் போராட்டத்திற்கு அவர்கள் அஞ்சினார்கள். இன்னும் பல உணவு பாதுகாப்பு சட்டம், இன்னும் பல்வேறு சட்டங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்து மக்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை அளிக்க வேண்டும். சாதாரண குடிமக்களும் உலக நாடுகளினுடைய சந்தை பொருட்களை நம்பியே வாழ வேண்டும் என்கிற நிலைக்கு காங்கிரஸை வைத்து நடைமுறைப்படுத்த அவர்கள் முயற்சி செய்தார்கள். காங்கிரஸ் பயப்பட்டது. கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கும் அஞ்சியது, பொதுமக்களுக்கும் அஞ்சியது, அமெரிக்க ஏகாதிபத்திய வல்லாதிக்கத்துக்கும் அஞ்சியது. அப்போதுதான் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய RSSோடு ஒப்பந்தம் நடத்த வேண்டும், RSSஐ இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவினுடைய ஆரம்பம் தான் ராஜாவினுடைய 1,76,000 கோடி அந்த அலைக்கற்றை வரிசையிலே மோசடி என்று கொண்டு வந்தார். அன்றைக்கு அந்த BSNL அலைக்கற்றையினுடைய உச்சபட்ச ஆடிட்டராக இருந்தவர் அதை வெளியே கொண்டு வந்தார். அந்த வழக்கை பூதாகரப்படுத்தி உலகம் முழுவதும் பரப்பி காங்கிரஸை வீழ்த்தி மோடியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் யார் பிரதமர் என்பதையே அமெரிக்க வல்லாதிக்கம் தான் தீர்மானித்தது. எவன் முரட்டத்தனமாக இருப்பான், எவன் மனிதநேயமற்றவனாக இருப்பான்,
எவன் குஜராத்தில் 2000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்தான், அவனை வைத்துதான் இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். RSSோடு ஒப்பந்தப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியா பாரதிய ஜனதா கட்சிக்குள் நுழைந்தது. அவர்கள்தான் வாக்கு எந்திரத்தை கொண்டு வந்தார்கள். உலகம் முழுவதும் வாக்கு சீட்டு நடைமுறையில் இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இந்தியாவில் எந்திரத்தை வைத்து தேர்தலை நடத்தியது. எந்திரத்தின் மூலம்தான் வாக்கை திருட முடியும். திருடினார். நரேந்திர மோடி வந்த பிறகுதான் அடாவடித்தனமான பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, GST, மாட்டுக்கறி ஒன்றும் கூடாது, இன்னும் பல்வேறு CAA, NPR, NRP, இது அனைத்தும் மக்கள் விரோத சட்டங்கள் துணிச்சலாக செய்தார்கள். இது அனைத்தும் ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் அச்சத்தில் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது. அமெரிக்க ஏகாதிபத்திய வல்லாதிக்கம் காங்கிரஸை வீழ்த்தி நரேந்திர மோடியை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்ங்கிறது இதுதான். அதற்கு தான் நம்ம எதிர்ப்பு இயக்கம் வைத்திருக்கிறோம். பெருமுதலாளிகளுடைய தாய் இவர்கள் தான், பெற்றோர் இவர்கள் தான், நரேந்திர மோடியும் அமெரிக்காவும். மாவோயிஸ்ட் என்று சொல்லுகிறோம். மாவோயிஸ்டினுடைய வேலை என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? இந்தியாவினுடைய வடபகுதியில் அனைத்து மாநிலங்களும் மலை பிரதேசம். 180% மக்கள் பழங்குடியின மக்கள். காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கை வளங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிஜேபி அரசாங்கம் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு வாதிலை திறந்து விடுகிறது. காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலத்திற்கு கீழ் கனிம வளங்கள் இருக்கிறது. கிரானைட் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, இன்னும் விலை மதிப்புள்ள கற்கள் இருக்கிறது. அதை இந்த பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக அந்த மக்களை இராணுவத்தை கொண்டு அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். சொந்த மண்ணை விட்டு பழங்குடியின மக்களை, மலைவாழ் மக்களை அடித்து துரத்துகிறார்கள், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வைத்து. இது தவறு என்று சொல்லுகிறவர் தான் மாவோயிஸ்ட். மாவோ என்பவர் சீனாவினுடைய புரட்சியாளர். அங்க இருக்கிற பெருமுதலாளிகளை வீழ்த்தி கம்யூனிச சோசலிச அரசு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். மாவோவினுடைய நெடும் பயணம் என்கிற நூலை நாம் படித்தால் அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய சிந்தனையின் வழியில் இவர்கள் இந்த அநீதியை கண்டிக்கிறார்கள். இராணுவத்தை வைத்து மக்களை ஒடுக்குகிற போது அவர்கள் புரட்சிகர சிந்தனையால் வெளிப்படுகிறார். இவர்கள் தான் மாவோயிஸ்ட். இவர்களை பயங்கரவாதி என்று எப்படி சொல்ல முடியும்? தீவிரவாதி என்று எப்படி சொல்ல முடியும்? மக்கள் விரோத சக்திகள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இங்கு தலைவர்கள் பேசுகிற போது சொல்ல போது நீதிமன்ற நீதி அரசர்களை நம்புகிறார்கள், அதை சரி என்று ஆமோதித்து தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்று. இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% வழக்குகளில் குற்றவாளிகள் பிணையில் வருவதற்கு அல்லது தப்பித்துக் கொள்வதற்கு நீதிமன்றம் தான் காரணம், நீதி அரசர்கள் தான் காரணம். எவருமே யோக்கியர் கிடையாது. தீண்டாமை வன்கொடுமை வழக்கில் டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி விசாரணை நடத்தி FIR போட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த வழக்கிலையும் இதுவரைக்கும் டிஎஸ்பி விசாரிக்கவே இல்லை. சாதாரண எஸ்ஐ தான் கைது போடுறாங்க, எஸ்ஐ தான் விசாரிக்கிறாங்க.
நம்முடைய தோழர் சொன்னது போல தஞ்சாவூரிலிருந்து மதுரைக்கு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் நீதியரசர் ஒரு தீர்ப்பை சொன்னார். எல்லாம் முடிந்து விட்டது, தண்டனை வழங்க வேண்டிய இடத்தில் அவர் என்ன சொல்கிறார்? இந்த வழக்கில் டிஎஸ்பிக்கு நிகரான அதிகாரி விசாரணை நடத்தவில்லை 10 ஆண்டுகள் கழித்து. எனவே இந்த வழக்கை மீண்டும் டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி விசாரணை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று இந்த வழக்கை திருப்பி அனுப்புகிறார். பாதிக்கப்பட்ட வல்லுறவுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் எதை போய் நாம் ஆதாரமாக எடுக்க முடியும்? அந்த வழக்கு நிற்குமா? திரும்ப விசாரணை நடத்தினா அங்கே என்ன இருக்கும்? அந்த பெண் திரும்ப போராட முடியாமல் இனி 10 ஆண்டுகளுக்கு போராட முடியாது, உழைக்க முடியாது, பணத்தை விரயம் செய்ய முடியாதுன்னு அந்த வழக்கை விட்டு விட்டார். நீதி அரசர்கள் தான் காரணம். ஏன் இந்த வழக்கை நீ விசாரித்தாய் என்று அந்த இன்ஸ்பெக்டரையோ அல்லது எஸ்ஐயோ தண்டனைக்கு உட்படுத்தி இருந்தால் வேற எந்த வழக்கிலும் எவனும் ஆஜராக மாட்டேன். சார், இது சட்டப்படி குற்றம், டிஎஸ்பி தான் விசாரிக்கணும், நான் போக மாட்டேன், நான் கைதுக்கு போடன்னு ஒதுக்கிடுவோம். ஆனால் செய்யலை. தாத்திரையில இஸ்லாமிய முதியோரை அடித்து படுகொலை செய்தவன் வெளியே இருக்கிறான். ஆசிமாவை கற்பழித்து கொலை செய்தவன் வெளியே இருக்கிறான். பொள்ளாச்சியில பல நூறு பெண்களை கடத்தி மானபங்கப்படுத்திய வல்லுறவு செய்தவன் வெளியே இருக்கிறான். இப்படி குற்றங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும். அனைத்து குற்றவாளிகளும் வெளியே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பெரியோர்கள், அஸ்லாம் பாட்ஷா என்கிறவர்கள் கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவரால் வெளியே வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் போலீஸும் அரசும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்களால் வெளியே பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படும், எனவே விட மறுக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் வந்து என்ன செய்ய முடியும்? பேரன் பேத்தியோட இருந்துட்டு சாக தான் முடியும். அவரை கூட பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி வெளியே விடவிருக்கிற இந்த அரசு, நீதிமன்றம், நீதி அரசர்கள் மணல் கொள்ளையர்களை ஒரு வாரத்திலே விடுகிறார்கள். கொலை செய்தவர்களை இந்த ஊடகம் முழுவதும் ஆவணப்படுத்தி உலகம் முழுவதும் பார்த்த பிறகும் அவர்கள் வெளியே வருகிறார்கள். கொலைகாரர்கள் வெளியே வருகிறார்கள். இதற்கு நீதிமன்றமும் நீதி அரசர்களும் தான் காரணம். சட்டம் காரணம் கிடையாது. சட்டம் சரியாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதிய பிறகு அவர் தெளிவாக சொன்னார், இது எதற்குமே பயன்படாது. எந்த சாதிக்காரன் கையில் இந்த சட்டம் கையில் இருக்கிறதோ அந்த சாதிக்காரனுக்கு மட்டும்தான் பயன்படும், வேறு யாருக்கும் பயன்படாது. இது ஒரு குப்பையிலே போட வேண்டிய குப்பை என்று சொன்னார். காரணம், உண்மையிலேயே அம்பேத்கர் வார்த்தெடுத்த அரசியலமைப்பு சட்டம் இது அல்ல. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவை தவிர அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. நேரு பிரதமராக இல்லாமல் வேறு யாராவது வி.வி. கிரியோ அல்லது சர்தார் வல்லபாய் படேலோ அல்லது கோபாலகிருஷ்ணன் கோகிலையோ இருந்திருந்தால் மனுதுரிமை சட்டம் தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருந்திருக்கும். அல்லது காந்தி இருந்தால் கூட மனுதுரிமை சட்டம் தான் நமக்கு இருந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டவர். அவர் பிறந்ததன் முதல் பிரதமராக இந்தியாவுக்கு வந்தது வரைக்கும் அவர் வெளிநாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே வாழ்ந்தவர். எனவேதான் அவர் அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்க முடிந்தது. இவ்வளவு பெரிய இந்துத்துவ தீவிரவாதிகளை தாண்டி அவர்களுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி இவர் ஒரு குறைந்தபட்ச மக்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தான் அவர் தந்திருக்கிறார். இந்த குறைந்தபட்ச அரசியலமைப்பு சட்டம் கூட இருக்கக்கூடாது, இதை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாற்றாக நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் கொண்டு வந்த சட்டம் தான் இந்த ஊப்பா சட்டமும் எண்ணெயும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மதிக்கவே இல்லை. எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் தேர்தலுக்காக மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எப்படி தேர்தலுக்காக பயன்படுத்துகிறார்கள்? 16 வயது நிரம்பிய அனைவரும் தேர்தலிலே பங்கெடுக்கலாம், தேர்தலிலே வாக்களிக்கலாம்.
அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு மோடி வந்திருக்கிறார். ஒருவேளை மனுதர்ம சட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் ஒரு பிராமணரை தவிர்த்து வேற யாரும் அந்த அதிகாரத்திற்கு போக முடியாது, போகவே முடியாது. எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் இங்கே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டில் துக்ளக் இதனுடைய இன்றைய ஆசிரியர் குருமூர்த்தி எஸ்பி வங்கியினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்தியா முழுவதும் இது மாதிரி பல மோசடிகள் நடக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட 250 கோடி பணம் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க இந்திய வங்கியில. இந்த குருமூர்த்தி கட்ட பஞ்சாயத்து செஞ்சு ஒரு 18 கோடியை கட்ட வச்சுட்டு அந்த கடனை வந்து சரி கட்டுறான். விடுச்சு, இனிமே கட்ட தேவையில்லைன்றான். இந்த பஞ்சாயத்து பண்ணதுக்கு குருமூர்த்தி எத்தனை கோடி கொடுத்திருப்பாங்க? பிஜேபி அமைச்சர்களுக்கு எத்தனை கோடி போயிருக்கும்? இது இந்தியா முழுவதும் நடக்குது. சாதாரண பொதுமக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு இதை பற்றி தெரிவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதை சொல்லுகிற பெரியார் புத்தன் வீட்டில் ரெய்டு நடத்தி அடக்கிறதா இந்த ஒய்ப்பா. நீ எதெல்லாம் லெனின் பத்தி பேசுறியோ, எவெல்லாம் மார்க்சியம் பத்தி பேசுறியோ, எவெல்லாம் அம்பேத்கர் பத்தி பேசுறியோ, எவெல்லாம் பெரியார் பத்தி பேசுறியோ, எவெல்லாம் பிஜேபியை பத்தி பேசுறியோ, எவெல்லாம் இந்திய அரசனுடைய அந்தரங்க ரகசியத்தை வெளியே கொண்டு வர்றைய, உன்னையெல்லாம் தூக்குறதா இந்த ஆள் தூக்கி சட்டம். எவ்வளவு தூரம் இந்த சட்டம் மக்களை அச்சுறுத்துது என்பதற்கு நம்முடைய கூட்டமே காரணம். மக்களை அச்சுறுத்துற சட்டம் எதுக்குப்பா? உயிப்பா இருக்குது, என்ஐஏ இருக்குது, எதுக்கு சிக்கல்ல போயிருக்கு? முன்ன மாதிரி இல்லை. இப்போ பிஜேபி பயங்கரமா இருக்கான், ராணுவ வலிமையோட இருக்கான், கோட்டையா இருக்கான். அவனை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. வல்லாதிக்கத்துக்கு இவங்க பூரா அடிமையாயிட்டாங்க. கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே விற்கிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. அது உள்நாட்டு முதலாளியும் சரி, பன்னாட்டு முதலாளியும் சரி. அதே வல்லாதிக்கம் தான் மீண்டும் தலை தூக்குது. இன்னைக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய வல்லாதிக்கத்திற்கு இந்தியா தேவைப்படுகிறது. அவருடைய சந்தை உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ரேஷன் அரிசியை நுப்பாட போறாங்க, ரேஷன் பொருட்களை நுப்பாட போறாங்க. நடக்கும். கடையிலே இலவசமாக தரேன்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடையில் எந்த பொருளும் இருக்காது, கடையில் போய் வாங்கிக்கோங்க, அங்கே இலவசமாக கிடைக்கும்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுப்பான், ஒரு 5 வருஷம் கொடுப்பான், 6 வருஷம் கொடுப்பான், கடையிலேயே விலை போட்டுவான். ஒண்ணுமே செய்ய முடியாது. செல்போன் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். கால் டு கால் ஃப்ரீன்னா கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே அதுக்குள்ள கொண்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு வந்து அது இல்லாம வாழ முடியல. அவன் சொல்றதா விலை. திடீர்னு 150 ரூபா இருந்ததை இப்ப இன்னைக்கு வந்து 200 ரூபா ஆக்கிட்டான். 250 ரூபா இருந்ததை 300 ரூபா ஆக்கிட்டான். ஒரு போனுக்கு 300 மாசத்துக்கு 50 ரூபா எடுத்திருக்காண்டா எத்தனை கோடி? கிட்டத்தட்ட 200 கோடி போன் யூஸ் பண்றாங்க. ஒரே மாசத்துல தூக்கிட்டான். ஒரு போனுக்கு ஒரு மாசத்துக்கு 50 ரூபா எடுத்திருக்காங்க. தனியார் டெலிபோன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின், ஒன்றிய அரசின் மூலம் இயங்கக்கூடிய வங்கியிலிருந்து பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை கடனா கொடுக்குறான். ஆனா பிஎஸ்என்எலுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறான். இவருடைய நோக்கம் என்ன? பொதுத்துறை நிறுவனம் இருக்கக்கூடாது, அனைத்துமே பெருமுதலாளிகளிடம் விற்பனை செய்ய வேண்டும். அதுதான் வேளாண் சட்டம். வேளாண் சட்டங்கள்ல மிக ஆபத்தான சட்டங்கள் 3 சட்டங்கள். நீங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்கன்னா கார்பரேட் பெருமுதலாளிக்கு தான் உங்களுடைய நெல்லை விநியோகம் செய்ய முடியும். வேற எங்கேயும் சில்லறை விற்பனை கூட செய்ய முடியாது. பருத்தி அப்படிதான் செய்ய முடியும், பருப்பு அப்படிதான் செய்ய முடியும். அவன் 100 ரூபாய்க்கு 80 ரூபா தான் தருவான், 20 ரூபாய் பிடிச்சு வச்சுக்கிடுவான்.
பிடிச்சு வச்சுக்கிட்டு பொருள் தரமா இருந்தாலும் அந்த 20 ரூபா தருவா, இல்லாட்டி அந்த 20 ரூபா வச்சுக்கிடுவான். யாரும் கேட்க முடியாது. எந்த பெருமுதலாளி நிறுவனம் நேர்மையோட அந்த 20 ரூபாயை கொடுத்துரும்? காங்கிரஸ் கட்சியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் கேஸ் சிலிண்டர்ல மானியம் கொடுக்காத அப்படின்னு கட்டுப்படுத்துச்சு. மானியம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா காங்கிரஸ் அது முடியல. ஏன்னா இங்க போராட்டம் வெடிக்கும், கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அம்பேத்கரிய பெரியார் இயக்கங்கள் இருக்கிறது, மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்னு பயந்துட்டே இருந்தான். பிஜேபி வந்தான், அதை வேற மாதிரி கொண்டு வந்தான். நான் நேரடியாக அவனை கொடுத்துட்றேன், கேஷுக்கு நேரடியாக பணம் கட்டிடு, மானியத்தை நான் அக்கௌண்ட்ல செலுத்துறேன்னா எடுத்தோடனே 250 ரூபா செலுத்தினான். இன்னைக்கு 10 ரூபா வர்றதே கஷ்டம், 18 ரூபா போடுறான் மானியம். இதெல்லாம் யார் தப்பி சொல்றது? எப்படி? சாதாரண மக்களுக்கு இது தெரியல, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்கு தான் ஓட்டு போடுறான். வட மாநிலங்களில் சாதாரண உழைப்பு மக்கள் 100 ரூபாய்க்கு சம்பளம் வேலை கிடைக்கல, 50 ரூபாய்க்கு வேலை கிடைக்கல. ஊபியில் கிடைக்கல, குஜராத்தில் கிடைக்கல, ராஜஸ்தானில் கிடைக்கல, மத்திய பிரதேசத்தில் கிடைக்கல. எல்லாரும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கோயிலா மதிச்சு கும்பிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொடுக்குற ரேஷன் அரிசியை தின்னுட்டு குடும்பத்தோட ஆளுக்கு 100 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட அரசு உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்குமா? எவ்வளவு கேவலமான அரசு! எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த மக்களை ஒருத்தங்க அடிச்சு வரணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இலை தூயமாக பேசலாம். சீமான்ட்ட ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறணும், பாடம் கத்துக்கிறணும். முடியுமா முடியாதாங்கிறது. சீமான் சொல்றாரு, நெய்தல் படை கட்டுவேன், ஒரே ஒரு நாள் என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடு, நெய்தல் படை கட்டி சிங்களவனை பூரா காலி பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் ஒரு குறைஞ்சபட்ச மாநில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நெய்தல் படை கட்டிடுவியா? இந்திய ராணுவமே உனக்கு பிச்சு எடுத்துடும். ஒரு கான்ஸ்டபிள் ஒன்னா நாங்கள் போட முடியாது. இப்பயே இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் கைகோர்த்து நிற்கிறான், வேடிக்கை பார்க்குறான். நீ கொண்டு கான்ஸ்டபிள் நிப்பாட்டு நான் சும்மா இருப்பானா? என்ன பேசுறாரு சீமான்? பேசுற பொய் புரட்டையெல்லாம் நம்பி இன்னைக்கு சில சாதியவாதிய விசிலடிக்கிறான். நாளுக்கு நாள் கூட்டம் திரட்டிக்கிட்டே இருக்கான். சீமான் சொல்ற எந்த இதையும் இந்த ஜனநாயக அடிப்படையில் மோடி அரசு அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு அடிமையா இருக்குது. அமெரிக்க வல்லாதிக்கம் என்ன சொல்லுதோ அதான் மோடி செய்வான். அந்த அரசுங்கில இருந்துக்கிட்டு உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, தொலைச்சிருவாங்க. பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. தம்பி சீட்டு கொடுத்தா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மறந்துருச்சு சீமான அரசியல். அதனால தோழர்களே, நேரத்தின் அருமை கருதி எனக்கு இந்த மோடியினுடைய ஒன்றிய அரசையும் இந்த ஊப்பா சட்டம் எண்ணெயை பற்றி பேசுவதற்கு, மக்களை வெளிப்படை செய்வதற்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்க தோழர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.